வணக்கம் நண்பர்களே, ரெட்மில இருந்து ஒரு புதிய வயர்லெஸ் இயர்ஃபோனை 999 ரூபாய் வெளியில லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பாக்ஸ் தான் நம்ம கையில இருக்குது. இதோட நேம் கூட வந்து பாத்தீங்கன்னா Redmi SonicBass வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ரெட்மியை பொறுத்தவரை இதுல அதிகமான பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இதுல என்வாயர்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அது மாதிரி IPX4 அப்படிங்கிற ஃபீச்சரும், அதாவது வியர்வை தண்ணி இதெல்லாம் பட்டாலும் இதுல ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஃபீச்சர்ஸும் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து வேர் பண்ணி அதை 2-3 நாள் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்ததான் இதுல வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து 2 இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. ஸோ 3 பேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு 3 சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம காதோட சைஸ் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இயர் டிப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இதுல பாக்ஸ்ல எந்த விதமான யூஎஸ்பி கேபிள் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணல. நம்ம தான் தனியா ஒரு யூஎஸ்பி கேபிள் போட்டு சார்ஜ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுல வந்து டைப் சி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தேன். நான் ரெட்மி அப்படிங்கிறதுனால ஏதாவது வித்தியாசமா பண்ணுவாங்க அப்படின்னு. பட் அவங்க டைப் சி கொடுக்காம நார்மலா மைக்ரோ யூஎஸ்பி போட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. ரெட்மியை பொறுத்தவரை இதுல வந்து பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் நான் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 மணி நேரம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். 50% வந்து இப்போ வந்து பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது. ஸோ ஓரளவு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க சொல்றதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னா, ஏன்னா 100% அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 12 மணி நேரம் சொல்றாங்க. ஒரு 10 மணி நேரம் இதில் கண்டிப்பாக வந்து பிளே பேக் டைம் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ நான் கேட்ட வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 80%லேருந்து 90% வால்யூமில் தான் நான் வந்து கேட்டேன். ஃபுல் 100% வந்து கேட்கல. இந்த இயர்ஃபோன்ஸோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பில் குவாலிட்டி அப்படிங்கும்போது ரொம்ப தரமாகவே கொடுத்துருக்காங்க. பார்க்குறது எப்படி தான் தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸை வந்து ரெண்டுமே அப்படி இது பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒட்டிக்குது. பட் நீங்கள் OnePlus வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸில் எதிர்பார்க்குற மாதிரி இங்கே வந்து நீங்கள் இது ஒட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிறது, இல்லை வந்து ப்ளே பாஸ் ஆகிறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவுமே அதில் வந்து கொடுக்கல. சும்மா எம்டியாக நீங்கள் இது பண்ணும்போது ஒட்டிக்குது. ஸோ நீங்கள் உழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவும் வந்து ஒரு ஃபோர்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சும்மா லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக எடுத்தால் கூட அப்படி வந்துடுது. நெக் பேண்டுக்கும் இந்த பட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும் இடையில ஒயர் இருக்குது. ஸோ இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்ப ஒரு குவாலிட்டியாக வந்து தெரியல. ஏன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு தெரியல. ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஆவரேஜான ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 3 பட்டன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பவர் பட்டன், இன்னும் 2மே வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வேற வேற ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியும்ங்கிறத சொல்லியிருக்காங்க. பவர் பட்டனை நார்மலாக இருக்க அந்த பொசிஷனில் 2 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஃபோனில் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டன்ஸோட அந்த ஃபீட்பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஒரு நார்மலான ஃபீட்பேக் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபிம்மான ஃபீட்பேக்கை வந்து நம்ம வந்து இதில் எதிர்பார்க்க முடியல. நம்ம ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணும் போதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ண வேண்டிய இது மாதிரி இருக்குது. ஸோ பட்டனோட இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதோட ஃபீட்பேக்கோ இல்லை அதோட நம்ம அழுத்தும் போது அதோட ரெஸ்பான்ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இந்த பட்டன்ஸோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி உள் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. என்னைய பொறுத்தவரை நம்ம கழுத்தில் மாட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் தெரிஞ்சது. பட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாமே பட்டன்ஸ் எல்லாமே இந்த சைடு தான் வந்து இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இதில் ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து பட்டன்ஸ் பக்கத்தில் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது ஆன் ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது. நீங்கள் காதில் வியர் பண்ணிட்டு ஆன் பண்ணீங்க அப்படின்னா தான் அது ஆன் ஆயிடுச்சா அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுது. இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி பிடிச்சிட்டு இந்த சைடு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த சைடு இந்த லைட்டை பார்க்குற மாதிரி இருக்கு. நான் அந்த லைட் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு தடவை பார்க்கும்போது இந்த சைடு லைட் இருக்குதுன்னு தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி சின்ன இது வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடியிலே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை நார்மலாக எல்லா இயர்ஃபோன்ஸ்லையும் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். இந்த ரெட்மி இயர்ஃபோன்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அவங்க கொடுத்துருக்க அந்த டுயல் பேரிங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிவைஸில் நம்ம அட் அ டைம்ல வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்று டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இன்னொன்று கனெக்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே அட் டைம்ல வந்து கனெக்டிங்லேயே இருக்கும். ஸோ ரெண்டுமே அட் டைம்ல நமக்கு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யாது. இதில் நீங்கள் ஒருவேளை யூடியூப் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து சவுண்ட் வந்துட்டு இருக்கும். ஒருவேளை நீங்கள் அடுத்த ஃபோனில் நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அந்த யூடியூப் ஸ்டாப் ஆகிட்டு இந்த ஃபோன்லேருந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டுயல் பேரிங் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபோனில் நீங்கள் கால் பேசணும் அப்படின்னா கால் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த கால் பண்ணுறதுக்கு போயிடலாம். அதே மாதிரி கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதில் நீங்கள் ஏதோ ஒரு கேம் விளாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கேமில் உள்ள சவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு புதுமையான ஒரு டெக்னாலஜியை வந்து கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அடுத்ததான் இந்த இயர்ஃபோன்ஸோட சவுண்ட் குவாலிட்டி. எங்கே எப்படி போனாலும் ஃபைனலாக சவுண்ட் குவாலிட்டிக்கு தான் நம்ம வந்தாகணும். ஏன்னா அதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை இங்கே வந்து 2 9.2 mm டைனமிக் டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எங்கே என்ன முக்கியமானது அப்படின்னா இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க சொல்கிற மாதிரி இது ஒரு சோனிக் பேஸ் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோட பேஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு தம்பியான ஒரு பேஸ் வந்து இதில் கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சாங் அப்படிங்கிறது பல இன்ஸ்ட்ருமெண்டல் சேர்ந்து தான் ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சாங்கில் இப்போ ஒரு சாங் எடுத்திங்கன்னா அதில் தபேலா ப்ளே பண்ணுவாங்க, பியானோ ப்ளே பண்ணுவாங்க, கிட்டார் ப்ளே பண்ணுவாங்க, வயலின் ப்ளே பண்ணுவாங்க. இந்த எல்லா சவுண்டுமே ஒரே
ஸ்பீக்கர் வழியாக தான் அவுட்புட் வந்து வரணும். அந்த ஸ்பீக்கரில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு செப்பரேஷன் இருக்கணும். அதோட குவாலிட்டி, அந்த டிரைவர் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு அதோட இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸை பொறுத்தவரை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹை குவாலிட்டியாக வந்து இல்லை, ஒரு மீடியமாக இருக்குது. ரொம்ப நம்ம கீழேயும் சொல்லிட முடியாது, ரொம்ப அதுக்காக ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஒரு மீடியமான ஒரு குவாலிட்டி வந்து இருக்குது. பட் நீங்கள் பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி ஹைஸுமே நல்லா இருக்குது, ட்ரிபிளுமே நல்லா இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு சாங்கை வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன்லாம் பார்க்குற அளவுக்குலாம் பார்க்கல, எனக்கு பேஸ் இருந்தால் போதுங்க, சவுண்ட் இருந்தால் போதுங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸு சூப்பராக இருக்கும். இதில் என்வாயர்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, டுயல் மைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என்வாயர்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் எங்கே யூஸ் ஆகும்னா கால் பேசும்போது யூஸ் ஆகும். வெளியில் வந்து ஒரு அவுட்டோரில் நின்றுட்டு இருக்கும் போது அங்கே சுற்றிலும் வந்து ஒரு நாய்ஸ் வந்து இருக்கும். அந்த நாய்ஸை வந்து ஒரு மைக் வந்து அப்சர்வ் பண்ணோம். அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாய்ஸை ஃபில்டர் பண்ணி அனுப்புறது தான் அந்த என்வாயர்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னா நம்ம கால் பேசும்போது மேக்ஸிமம் வந்து பேசுகிறவங்களுக்கு தெளிவாக புரிகிற அளவுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி அவங்க பேசுகிறது வந்து இங்கே எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஆனால் நான் பேசும்போது எதிர்த்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறையா கால் வந்து பேசி பார்த்து செக் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கான கால் பண்ணி இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். ஏன்னா எதுலேருந்து பேசுகிறேன்னு சொல்லாமல் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அந்தளவுக்கு கால் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அதுவே அவங்க பேசுகிற வாய்ஸ் இங்கே கேட்கும் போது எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபோனில் கேட்குற அளவுக்கு ஒரு ஹெச்டி குவாலிட்டி வந்து இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை ஒரு பட்ஜெட் டைப்பில், அதே மாதிரி இந்த நெக் பேண்ட் டைப்பில் நிறைய பேர் இப்போ விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா நார்மலாக ஒரு இயர் பட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நானே 2 இது தொலைச்சிட்டேன். ஸோ இது மாதிரி கழுத்தில் இருக்கும் பொழுது அது தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கால் வரும்போது ஈஸியாக அவங்க டக்குன்னு எடுத்துட்டு அட்டன் பண்ணிட்டு திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட பட்ஜெட் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சவுண்ட் குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து எனக்கு பேஸ் தம்பியாக இருக்கணும், எனக்கு பெரிய இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த இயர்பட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து இதோட குவாலிட்டி இருக்குது. ஸோ 999 ரூபா விலைக்கு இதில் எந்த விதத்துலையும் வந்து இதில் மோசமே கிடையாது, முதலுக்கு மோசம் கிடையாது அளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் இந்த இயர்ஃபோன்ஸை வாங்குவீங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.